திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்க தரிசனம் பற்றி பார்க்கலாம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் அமைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கியதாக உள்ளன. இந்த லிங்கங்களை வழிபட்டால் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம். 1. இந்திரலிங்கம். திசை கிழக்கு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் ராஜகோபுரத்தில் இருந்து கிழக்கு நோக்கி புறப்படும்போது கிரிவலப்பாதையில் முதல் லிங்கம் இந்திரலிங்கம். திசைகள் 8. அதில் கிழக்கு திசையில் இக்கோவில் அமைந்து உள்ளது. கிழக்கு திசைக்கு கிரக அதிபதி சூரியன், சுக்கிரன். இங்கு வழிபாடு செய்தால் லட்சுமி கடாட்சமும் வருமானமும் நீண்ட ஆயுள் மற்றும் புகழ் கிடைக்கும் என்பது ஐதீகம். 2. அக்னிலிங்கம். திசை தென்கிழக்கு. கிரிவலப்பாதையில் இரண்டாவது லிங்கம் இது. செங்கம் ரோட்டில் தாமரை குளத்திற்கு அருகே அமைந்துள்ளது. கிரிவலப்பாதையில் உள்ள லிங்கங்களில் இந்த அக்னிலிங்கம் மட்டுமே கிரிவலப்பாதையில் வலது பக்கம் அமைந்து உள்ளது. மற்ற அனைத்து லிங்கங்களும் இடது பக்கம் அமைந்துள்ளது. திருவண்ணாமலையில் இறைவன் ஜோதி வடிவாக அக்னி காட்சி அளித்தார். ஆகவே இந்த அக்னிலிங்கம் மலை பக்கமாக அமைந்துள்ளது. தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன். இங்கு வழிபாடு செய்தால் நோய், பிணி, பயம் முதலியவை விலகும். எதிரிகள் தொல்லை, மனப்பயம் நீங்கும். 3. யமலிங்கம். திசை தெற்கு. கிரிவலப்பாதையில் மூன்றாவது லிங்கம் ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கோவிலின் பக்கத்திலேயே சிம்ம தீர்த்தம் உள்ளது. தெற்கு திசையின் அதிபதி செவ்வாய். இங்கு இறைவனை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். 4. நிருதி லிங்கம். திசை தென்மேற்கு. கிரிவலப்பாதையில் நான்காவது லிங்கமான நிருதி லிங்கத்தின் முன்னால் உள்ள நந்தி அருகில் இருந்து மலையை பார்த்தால் மலையில் சுயம்புவாக இயற்கையாக அமைந்த நந்தி தெரியும். மலையில் நந்தி படுத்திருந்து தலையை உயர்த்தி பார்ப்பது போல தெரியும். சற்று திரும்பி மலை உச்சியை பார்த்தால் மலை இரு பிரிவாக தெரியும். இது சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்து இருப்பதை உணர்த்தும். கோவிலின் அருகே சனி தீர்த்தம் உள்ளது. இத்திசைக்கு அதிபதி ராகு. இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம், சுகவாழ்வு, புகழ் கிடைக்கும். சங்கடமான நிலைமைகளில் இருந்து விடுதலையும் கிடைக்கும். 5. வருணலிங்கம். திசை மேற்கு. கிரிவலப்பாதையில் மேற்கு திசையில் இக்கோவில் அமைந்து உள்ளது. ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கோவிலின் அருகிலேயே வருண தீர்த்தம் அமைந்துள்ளது. மேற்கு திசையின் அதிபதி சனி. இங்கு வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும். 6. வாயுலிங்கம். திசை வடமேற்கு. இப்புவி மண்டலத்தை நமது மூதாதையர் 5 பெரும் பிரிவுகளாக பிரித்தனர். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பதாகும். எந்த உயிரும் காற்று இல்லாமல் வாழ இயலாது. இக்கோவிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும். காற்று தென்றலாக வீசும். திசை அதிபதி கேது. இங்கு பிரார்த்தனை செய்தால் எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுதலை கிடைக்கும். கண் திருஷ்டி விலகும். பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும். 7. குபேரலிங்கம். திசை வடக்கு. 7வது லிங்கமாக அமைந்துள்ள குபேரலிங்கம் மீது அனைவரும் காசுகளை காணிக்கையாக போடுவதை காணலாம். இத்திசையின் அதிபதி குரு. இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதாரம் உயரும். அமைதி கிடைக்கும் என்பது ஐதீகம். 8. ஈசான்ய லிங்கம். திசை வடகிழக்கு. கிரிவலப்பாதையில் கடைசி லிங்கம். ஈசனே இங்கு இருப்பதால் இது ஈசான்ய லிங்கம். எல்லா நிலைகளையும் கடந்து அமைதி தேடும் இடம். இக்கோவில் நிலப்பரப்பில் இருந்து சற்று கீழ் இறங்கி இருக்கும். இத்திசையின் அதிபதி புதன். இங்கு இறைவனை வேண்டிக்கொண்டால் மனம் ஒரு நிலை அடையும். இறைநிலை பெறுவதற்கு வழி காட்டும் என்பது நம்பிக்கை. கார்த்திகை தீப வரலாறு மற்றும் அறிவியல் பின்னணி பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆதி நடனம் ஆடுமலை அன்றிருவர் தேடுமலை. சோதிமதி ஆடரவம் சூடுமலை நீதி. தழைக்குமலை ஞானத் தபோதனரை. வாவென்றழைக்கு மலை அண்ணாமலை குரு நமச்சிவாயர். இந்து மதத்தில் மும்மூர்த்திகள் எனப்படுபவர்கள் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர் ஆவார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது முறையே இவர்களுடைய பொறுப்பாகும். இவர்களில் மகேஸ்வர் எனப்படும் சிவனுக்கு இந்தியா முழுவதிலும் கோவில்கள் உள்ளன. இந்த உலகமானது நீர், நிலம், நெருப்பு, வாயு, ஆகாயம் எனும் 5 பூதங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு சிவ வழிபாட்டில் இந்த 5 பூதங்களையும் முன்னிறுத்தி தனித்தனியாக 5 இடங்களில் உள்ள கோவில்களில் ஐம்பூதங்களுக்கான வழிபாடு நடக்கிறது. இந்த 5 சிவதலங்களையும் பஞ்சபூதங்கள் என்று அழைக்கிறார்கள். பஞ்ச என்றால் 5 என்று பொருள்படும். பூதம் என்றால் பொருள் அல்லது சக்தி என்பதாகும். பஞ்ச பூதங்கள் என்றால் 5 மூலசக்திகள் அல்லது 5 அடிப்படை மூலாதாரங்களை குறிப்பதாகும். இவற்றில் ஒன்று குறைந்தாலும் உயிரினங்கள் வாழ முடியாது. ஆகவே அவற்றை இறைவனுக்கு இணையாக்க மதித்தனர் நம் முன்னோர்கள்.
ஆகவே முத்தொழில் முதல்வனான சிவனின் தலத்தில் அந்த ஐம்பூதங்களையும் வணங்கி வழிபட்டனர். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் பஞ்சபூத அங்கள் ஒளி பெற்றுச் சிறப்படைய வேண்டும் என்பதற்கு 5 முகவிளக்கும் தீபாராதனைகளும் காட்டப்படுகிறது. பஞ்சபூதங்களை பற்றி தெளிவாகவும் நுட்பமாகவும் உணர்ந்த நமது பெரியோர்கள் ஒவ்வொரு பூதத்தின் பெயரிலும் ஒரு தலத்தை ஏற்படுத்தி உள்ளனர். அவை பஞ்சபூத தலங்கள் எனப்படும். அவை வருமாறு: 1. நிலம் காஞ்சிபுரம் திருவாரூர். 2. நீர் திருவானைக்காவல். 3. நெருப்பு திருவண்ணாமலை. 4. வாயு திருக்காளகஸ்தி ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 5. ஆகாயம் சிதம்பரம். இந்த பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமான திருவண்ணாமலை மற்ற தலங்களை விட பல சிறப்புகளையும் தனித்துவங்களையும் கொண்டது. சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர் ஆகியோரது பாடல் பெற்ற தலமாகும். நினைத்தாலே முக்தி தரும் தலம். சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காக அர்த்தநாரீஸ்வரராக வடிவம் எடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையை உடைய தலம் திருவண்ணாமலை. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால், பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீபத்திருநாள் கொண்டாடப்படுகிறது. மலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் மக்கள் பின்மேற்கோள் குறி அண்ணாமலையானுக்கு அரோகரா என வினத்திர முழக்கமிடுவார்கள். இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உன் முகத்தால் அத்வைத ஜோதியைக் காண்பது தான் தரிசனம் ஆகும் என ரமண மகரிஷிகள் குறிப்பிடுகிறார். தீப தரிசனம் பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம். கார்த்திகை தீபத்திரு நாள் மிகவும் தொன்மை வாய்ந்த திருநாள். இத்திருநாள் தமிழர்களால் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது. கி. மு. 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் இலக்கியங்களிலும் மற்றும் சங்க கால இலக்கியங்களிலும் கார்த்திகை தீபத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இத்தீபத்திருநாள் திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இதை திருவண்ணாமலை தீபம் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமான் ஒளி மயமாக காட்சியளித்தை நினைவு கூறும் வகையில் தீபத்தினத்தன்று திருவண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும். இத்திருநாள் முருகக்கடவுள் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. பெரும்பாலானோர் காலை முதல் விரதமிருந்து மாலை பூஜை முடிந்த பின்னர் அகல் விளக்கேற்றி வரிசையாக வாசல் தொடங்கி வீடு முழுவதும் வைப்பார்கள். இது தான் தீபா திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும். அறிவியல் பின்னணி: கார்த்திகை தீபம் தமிழகத்தில் கொண்டாடப்படும் முக்கிய விழாக்களில் ஒன்று. கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் கார்மேகம் சோனைமழை பொழியும் மாதம் கார்த்திகை மாதம். கார் என்றும் கார்த்திகை என்றும் வழங்கப்படும் காந்தள் பூ மிகுதியாக மலரும் காலம் கார்த்திகை மாதம். கார்த்திகை எனப்படும் விண்மீன் கூட்டம் கீழ்வானில் மாலையில் தோன்றும் மாதம் கார்த்திகை மாதம். நமது சங்க இலக்கியங்களில் இதை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. தமிழகத்தில் பழைமையான விழாக்களில் இதுவும் ஒன்று என்பதில் எந்த ஓர் ஐயமும் இல்லை. இந்த விழாவை பற்றி நம் மதங்களில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் நீங்கள் அறிந்தவையே. ஆனால் இந்த விழாவின் பின்னணியில் ஓர் அறிவியல் உண்மை ஒளிந்து இருப்பது நம்மில் பலர் அறியாத ஒன்று. இன்று நம் நாட்டில் பரவி வரும் டெங்கு போன்ற நோய்களில் இருந்து நம்மை காப்பதற்கு நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அருமருந்து. தமிழகத்தில் மழை காலம் முடிந்த நிலையில் கொசு மற்றும் இன்ன பிற நுண்ணுயிர்கள் பெரிதும் பரவும் இந்த கார்த்திகை மாதத்தில நம்மை காத்து கொள்வதற்கு இந்த தீப திருநாள் வழி வகை செய்கிறது. கார்த்திகை தீபத்தில் பயன்படுத்தப்படும் நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் பருத்தி திரியில் எரியும் போது அதில் இருந்து வரும் நெடியானது கொசு மற்றும் பிற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை முற்றிலும் அழிக்கிறது. நம் குடும்பத்தை பற்றி பெரிதும் அக்கறைப்படும் நாம் பிற வேலைகளை காரணம் காட்டியும் விடுமுறை கிடைக்கவில்லை என்று சாக்கு சொல்லியும் இந்த விழாவை தவிர்க்கலாமா? இந்த உண்மை அறியாமல் பழைய வழக்கம் நமக்கு எதற்கு, சாஸ்திரத்துக்கு 2 விளக்கு ஏற்றுவோம் என்று இல்லாமல் இல்லம் நிறைய விளக்கு ஏற்றி நம்மை காத்து கொள்வோம். அண்ணாமலையார் திருவடிகளே சரணம். Thank you.